ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தகவல் பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயந்தாங்க. அதாவது 2026ஆம் ஆண்டினுடைய முதல் கிரகணமானது வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்குது. இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா நெருப்பு வளைய சூரிய கிரகணமாக தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த நெருப்பு வளைய சூரிய கிரகணம் அப்படின்னா என்ன, அதை எப்படி பார்க்கணும், அடுத்தடுத்து கிரகணங்கள் எப்போ நடக்க இருக்குது, இந்த மாதிரி நிறைய தகவல்களோட மேசராசி நேயர்களுக்கு கிரகணத்துக்கு பிறகு வரக்கூடிய அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் என்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026ஆம் ஆண்டினுடைய 2ஆம் மாதமான பிப்ரவரி மாதம், அதாவது பிப்ரவரி 15ஆம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சிவராத்திரி. இந்த சிவராத்திரியை தொடர்ந்து பிப்ரவரி 17ஆம் தேதி அன்னைக்கு உருவாகக்கூடிய கிரகணம் பார்த்திங்கன்னா சூரிய கிரகணம். இந்த சூரிய கிரகணம் ஆண்டினுடைய முதல் கிரகணமாக இருக்குங்க. இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிரம்மாண்டமான ஒரு வகையில் உருவாக போகுது. அதாவது இந்த கிரகணம் ஒரு நெருப்பு வளைய கிரகணம். இந்த அரிய கிரகண நிகழ்வு பார்த்திங்கன்னா முதன்மையாக அண்டார்டிகா கண்டத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் நல்லா தெளிவாக தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்திய நேரப்படி இந்த கிரகணம் எப்போ உருவாகுதுன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மத்தியானம் 12:31 மணிக்கு தான் தொடங்குதுங்க. இந்த கிரகணமானது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மாற்றங்களை கொடுக்கும். ஒரு சில பகுதிகளில் சூரிய உதயத்திற்கு பிறகு இந்த பகுதி நேர கிரகணத்தை பார்க்க முடியும். இருந்தாலும் இந்தியா மற்றும் உள்ளிட்ட பிற பகுதிகளில் இந்த கிரகணத்தை கண்டிப்பாக பார்க்க முடியாது. இந்த வளைய கிரகணம் அப்படின்னா என்னென்னா, சூரியனுக்கு பூமிக்கு இடையில சந்திரன் கடந்து போகும் பொழுது சூரிய கிரகணம் ஏற்படும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சந்திரன் பூமியை விட்டு தொலைவில் இருக்கும் பொழுது அதனுடைய அளவு சூரியனை விட ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த நேரத்தில் சந்திரன் சூரியனை முழுமையாக மறைக்காமல் அதனுடைய மையப்பகுதியை மட்டும், அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 96% மறைச்சிருக்கும். இதை தான் வளைய சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லுவோம். இதனால் இந்த சூரியன் பார்த்தீங்கன்னா விளிம்பு பகுதி மட்டும்தான் பிரகாசமாக ஒரு மோதிரம் மாதிரி ஒரு நெருப்பு வளையம் போல் காட்சி கொடுக்கும். அதனால தான் இந்த கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் கண்களால் பார்க்கறது நல்லது கிடையாது. இதுக்குன்னு பிரத்யேகமாக நிறைய கண்ணாடிகள்லாம் பயன்படுத்துகிறாங்க. அதெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இந்த கிரகணம் நெருப்பு வளைய காட்சி அதிகபட்சமாக இது எவ்வளோ நேரம் இருக்குன்னா 2 நிமிஷம் 20 வினாடிகள் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறமா மறைஞ்சிடும். பொதுவாக கிரகணங்கள் அப்படிங்கிறது எப்போவுமே ஜோடியாக தான் வரும். சூரிய கிரகணம் நிகழ்ந்ததுன்னா 2 வாரத்துக்கு பிறகு ஒரு முழு சந்திர கிரகணம் கண்டிப்பாக ஏற்படும். இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டுடைய முதல் கிரகணம், அதாவது மாசி மாதம் பிறக்கக்கூடிய நாளான அன்னைக்கு உருவாகக்கூடிய கிரகணம். இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா அமாவாசை நாளில் மட்டும்தான் நடக்கும். அதாவது சந்திரன் சூரியனை முழுமையாக மறைத்தா முழு சூரிய கிரகணம், ஒரு பகுதியை மட்டும் மறைச்சா பகுதி கிரகணம், சூரியன் வளையம் போல தெரிஞ்சால் வளைய கிரகணம், அப்படி தான் வகைப்படுத்துவாங்க. பொதுவாக சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ஒரு இயற்கையான ஒரு நிகழ்வு. இதை நேரடியாக கண்களால் கண்டிப்பாக பார்க்கக்கூடாது. அதனால் நமக்கு ப்ராப்ளம் ஏற்படும். ஒவ்வொரு ஆண்டினுடைய தொடக்கத்திலையுமே சூரிய கிரகணமோ அல்லது சந்திர கிரகணமோ நடைபெறுவது வழக்கம்தான். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டிற்கான தொடக்கத்திலே உங்களுக்கு சூரிய கிரகணம் ஏற்பட்டிருக்கு. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் வரும்பொழுது ஒரு சில மணி நேரங்கள் இந்த கிரகணம் ஏற்படும். இந்த ஆண்டினுடைய முதல் கிரகணங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கிரகணம் அமாவாசையில் மட்டும்தான் தோன்றும். பொதுவாக சூரிய கிரகணம் எல்லாமே அமாவாசை நாட்களில் தான் இருக்கும். காரணம் என்னென்னா, அமாவாசை நாளில் தான் சந்திரன் பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் இருப்பார். அப்போ சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒளியை சந்திரன் மறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். இதனால் பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது சூரியன் முழுவதுமாக அல்லது பகுதி அளவில் மறைந்தது போல தெரியும். இதுதான் கிரகணம், சூரிய கிரகணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த நிகழக்கூடிய கிரகணம் அமாவாசை தினத்தன்னைக்கே இருக்குங்க. சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக பிப்ரவரி 17ஆம் தேதி சாயந்தரத்தில் சூரிய கிரகணம் தொடங்குது. இந்த கிரகணம் 17ஆம் தேதி அன்னைக்கு மாலை வரைக்குமே இருக்குது. மாலையில் தான் முடிவடையுது. சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியுமா அப்படின்னா, இரவில் நடக்கக்கூடிய கிரகணம் அப்படின்றதுனால பார்க்க முடியாது. குறிப்பாக இந்த ஆண்டு நடக்கக்கூடிய சூரிய கிரகணம் இரவில் தான் நடக்க போகுது. அதனால் சூரிய கிரகணத்தை நேரடியாக பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். சொல்லப்போனால் இந்தியாவில் சூரிய கிரகணம் தெரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. சூரிய கிரகணத்தை நேரடியாக பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சூரியன்லேருந்து அந்த வரக்கூடிய ஒளியானது கண்களுக்கு தீங்கு விளைவிக்கும். அதுக்கான ஆபத்துக்கள் ஏற்பட்டுடும் அப்படின்றதுனால தான்
பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தேவையில்லாமல் வெளியே போகிறதையும் வந்து தவிர்க்கணும். பாதுகாப்பாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த அமாவாசையில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏன்னா கிரகணங்கள் வேறு ஏற்பட போகுது. இந்த கிரகணத்தாலையும் அமாவாசையாலையும் ஏற்படக்கூடிய மாற்றங்களானது எப்படி இருக்க போகுது மேசராசிக்காரங்களுக்கு, இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அடையக்கூடிய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ராசி மண்டலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏழரை சனியானது நடந்துட்டு இருக்குங்க. ஸோ ஏழரை சனி காலகட்டம் அப்படின்றதுனால ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் கவனமாக இருக்கணும். குறிப்பாக உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் தான் அதிகமாக ஏற்படும். பொதுவாக இந்த மாதம் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தை ராசிநாதன் பார்க்குறாருங்க. ஸோ ராசியை வந்து பார்வையிடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இப்போ உங்களுடைய மனசுக்கு ஒரு வலிமை கிடைக்கும். செழிப்பான ஒரு வாழ்க்கை வந்து அமையும். எதை செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் தீர்மானித்து அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து செயல்படுத்துனீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல மாற்றம் இருக்கும். பொதுவாகவே நம்ம எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் நம்ம செய்யக்கூடிய விஷயத்துக்கான சரியான பாதையை வந்து தேர்வு செய்யணும். பாதை சரியாக இருந்தால் தான் பயணங்கள் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா பாதையை வந்து நீங்கள் கரட முரடாவோ தவறாவோ தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பயணம் எப்படி சிறப்பாக இருக்கும். ஸோ வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதையை பொறுத்து தான் இருக்கும் அப்படின்றது தான் இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் நல்ல விஷயங்களை செய்யுங்க. நல்ல விஷயங்களை செய்யறதுக்கான வழிகளை யோசிங்க. அதை வந்து தேர்ந்தெடுத்து அதில் வந்து நீங்கள் பயணிக்க ஆரம்பிங்க. எந்த ஒரு காரணத்துக்காகவும் குறுக்கு வழியிலையோ கெட்ட விஷயங்களையோ நீங்கள் வந்து செய்யாதீங்க. சொல்லப்போனால் உங்களுடைய எண்ணத்தால் கூட இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் தப்பான விஷயங்கள்லாம் தோணவே கூடவே கூடாது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஆபத்துக்களை வந்து ஏற்படுத்தி கொடுத்துடும். ஸோ இந்த காலகட்டங்களில் சுகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்துக்கு ஓரளவுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. ஆனால் நாட்கள் போக போக கண்டிப்பாக கவனம் இருக்கணும். ஏன்னா இந்த ஏழரை சனியானது நடக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றதுனால கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அதாவது தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்குது, மது போதைக்கெல்லாம் நீங்கள் அடிமையாகி இருக்கீங்கன்னா அதுலேருந்து மீண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லைன்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் இளம் வயதில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இந்த மாதிரியான தவறான பழக்க வழக்கங்களில் இருக்கீங்கன்னா உங்களை நீங்களே வந்து மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கோங்க. அதே போல் இனி வரக்கூடிய நாட்களில் 3வது இடத்துல குரு பகவான் அமர்ந்து கலஸ்திரஸ்தானத்தை வந்து பார்க்குறாருங்க. ஸோ கணவன் மனைவி 2 பேருமே வந்து ஒற்றுமையோடு ரொம்ப ரொம்ப செழிப்பாக வந்து இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையை வந்து நல்லபடியாக நீங்கள் மாற்றிக்கிறதுக்கான விஷயங்களை செய்யுங்க. கூட்டு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா ஒன்றா செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கும். எதுக்குமே வந்து ரொம்ப துணிச்சலாக நீங்கள் இருந்து செயல்பட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் உங்களுக்கு குரு பார்வையிடுறார் அப்படிங்கும் பொழுது தொழில் வளம் ரொம்ப நல்லா இருக்கும். தொழில் ரீதியாக நீங்கள் நிறைய முன்னேற்றங்களை வந்து பார்ப்பீங்க. கொடுத்த வாக்குறுதியையும் காப்பாற்றிப்பீங்க. ஸோ சொன்ன சொல் தவறாமல் நடந்துக்கணும் அப்படின்றதுல மேசராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஏன்னா வைராக்கியக்காரங்க அவங்க. அவங்க ஒரு விஷயத்தில் வந்து உறுதியாக இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள சரி பண்ணவே முடியவே முடியாது. அவங்களா சரியானால் தான் உண்டு. அந்த மாதிரியான ஒரு குணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தொழில் முன்னேற்றம் நல்லா இருக்குங்க. அதே போல் தொழில் ஸ்தானத்தில் பலமோடு செவ்வாய் அமர்ந்திருக்கிறாரு அப்படிங்கும் பொழுது பிரச்சனை இருக்கவே இருக்காது. ஏன்னா செவ்வாய் நல்லா இருக்கார் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக தொழில் ரீதியாக நிறைய விஷயங்கள் நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா சலுகைகள் கிடைக்கும். நீங்கள் நினைத்த இடத்துக்கு இடமாற்றங்கள் கிடைக்கும். இவ்வளோ நாளாக கிடைக்காத விஷயங்கள்லாம் கூட இப்போ வந்து கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான மாற்றங்களை இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்த போகுது. அதே போல் சூரியன் என்ன பண்ணுறாருன்னா தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து சந்திரனை பார்க்குறாரு. அதனால் அரசு பணி சார்ந்த வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கெல்லாம் இப்போ வந்து சாதகமான பலன் கிடைக்கும். அரசு வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், பல வேலைகளை செய்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இப்போ நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். தொழில் தாங்க நல்லா இருக்க போகுது இந்த மாதத்தில். தொழில் ஸ்தானாதிபதி பலத்தில் உங்களுக்கு ரொம்ப உறுதியாக இருக்கிறார் அப்படின்றதுனால நிச்சயமாக வேலை கிடைக்கும். வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்கெல்லாம் வரக்கூடிய நாட்களில் வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள். வேலையை வந்து அடையிற வரைக்கும் நீங்கள் வந்து அந்த முயற்சியை கைவிடவே கூடாது. அதை வேலை எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு உறுதியாக இருக்கணும். உறுதியாக உங்களுக்கு வேலையும் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் சரியாக இருக்குன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு இப்போ வந்து உண்டாகும். புதுசாக தொழில் வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கலை நிகழ்ச்சிகளில் அடிக்கடி கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட திறமைகளை வெளிப்படுத்திங்க அப்படிங்கன்னா அதுக்கு மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், வெற்றிகள் கிடைக்கும். உங்களுடைய தேவை என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண வரவு கண்டிப்பாக இருக்குங்க.
ஸோ நிறைய கிடைக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. உங்களுடைய தேவைகளை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு உங்கள் கையில் காசு பணம் கண்டிப்பாக இருக்கும். அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த திருப்பம் கண்டிப்பாக இருக்கும். எதுலேயுமே வந்து நிதானமாக இருங்க போதும். அவசரப்பட்டோ கோவப்பட்டோ வார்த்தைகளை விடுறதுனாலையும் எந்த ஒரு பயனும் கிடையாது. நீங்கள் நிதானமாக இருக்க இருக்க உங்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும். அதனால் நிதானமாக இருங்க. நீங்கள் நினைத்தது நடக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாகணும். மேலும் இந்த மாதம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்க இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கிரகணம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தான் கொடுக்க போகுது, கவலைப்பட வேண்டாம். மேலும் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வியாழக்கிழமையில் காலையில் 6 to 7 இந்த டைமில் பார்த்தீங்கன்னா விநாயகரை வழிபாடு செய்யுங்க. ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான முறையில் செய்யக்கூடியது. அதனால் எளிமையான இந்த கடவுளை நீங்களும் வழிபட்டு பயன்பெறுங்க. விநாயகர் பெருமானே போற்றி போற்றி அப்படின்ற மந்திரத்தையும் தவறாமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு விநாயகருடைய ஆசி முழுமையாக கிடைக்கும். இந்த பதிவில் நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக பதிவு உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.